முடிய 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 அவ்வளவுதான். நீ சொன்னா கரெக்டா இருக்கு சொல்லு. நான் பேசுறேன் நான். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு தான் எங்கள் வெட்டிங். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட், ப்ரெஷர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ஹரியாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் இட் எண்டட் வெரி பியூட்டிஃபுல்லி. வி ஹேட் அ வெரி கிரேட் டைம். തെളിമാനം മഴവില്ലിൻ നിറമണിയും നേരം നിറമാർന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകുന്നീ തണുനീറൻ കാറ്റും പുളകങ്ങൾ ഇഴനെയ്തൊരു കുഴലൂതിയ പോലെ കുളിരേകും കനവെന്നിൽ കതിരാടിയ കാലം മനതാരിൽ മധുമാസം തളിരാടിയ നേരം അകമരുവും മയിലിണകൾ തുയിലുണരും കാലം എന്നകതാരിൽ അനുരാഗം പകരുന്ന യാമം അഴകേ അഴകിൽ തീർത്തൊരു ശിലയഴകേ മലരേ എന്നുയിരിൽ വിടരും പനിമലരേ. മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടെന്നരികത്തിന്നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിനുള്ളിൽ തളരുന്നൊരെൻ്റെ തനുതോറും നിന്റെ അലതല്ലും പ്രണയത്താൽ ഉണരും മലരേ. അഴകേ friends for 3 years. அதுக்கப்புறமா தான் நாங்கள் we thought we'll take it further. So we thought we'll marry each other. ஸோ அதுதான். அவர் எல்லாமே என்னால் இருக்க முடியாது. Same goes for him too. ஃபஸ்ட்டு சண்மதி கிட்ட ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் பேசணும். அவங்க வீட்டில் அவங்க ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிட்டாங்க. சண்மதி அவங்க அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் தனியாக உட்காந்து பேசி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து வி வில் டேக் கேர் ஆஃப் their daughter அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் they were also happy with me. ஆக்சுவலி அவங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். பட் சம்ஹவ் ஸோ அவர் பேசி வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவங்க மாமும் என்னை பார்த்ததும் அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. அண்ட் ஃபேமிலி ஹூ டசன்ட் ஈவன் அக்செப்ட் லவ் மேரேஜ். So they were like very understandable and they accepted us for who we are. எனக்கு வாழ்ந்த மாப்பிள்ளை பாலாஜி ரொம்ப தங்கமான பையன். எப்படி நான் இருக்கிறோமோ அதே மாதிரி அவர் இருக்காரு. சண்மதிக்கு நல்லா மேட்சிங், நல்லா அட்ஜஸ்டபிள், நல்லா பேசுறாரு, நல்லா இது பண்றாரு. எங்களையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. ஆனால் அவரை மாதிரி பையன் கிடைக்காது. அவரும் அவரோட ஃபேமிலியும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ நாங்கள் காட் கிரேஸ் தான் அவர் எங்களுக்கு கிடைச்சது. என் ஃபேமிலி ஐயோ கண்ணு கலங்கிடும். I'm really blessed to have such a family.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அப்பா எல்லார் வீட்லயும் கேர்ள்ஸ்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, எங்க அப்பா அது சுத்தமா கிடையாது. மோட்டிவேட் பண்ணிட்டு அழுதுருவேன். Leaving them is more painful. Generally girls வெளில அனுப்ப மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. என் ஃபேமிலி அது கிடையவே கிடையாது. No matter what, எங்கன்னா போகணும்னா கூட, even if I want to go out with my guy friends and everything, எல்லாமே he was very supportive. Same goes for my mom, my sister especially. அக்கா தங்கச்சிக்கு சண்டை போட்டுக்குவாங்க ஜெனரலி, ஆனா நானும் அவள் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நல்லா லீச் மாதிரி ஒன்றா ஒட்டிக்கிட்டே தான் இருப்போம் ரெண்டு பேரும். ஸோ leaving them is really painful. கல்லாவி கலாவதி கல்லோல மைதனாகதி குருளாவி கலாவதி குள்ளா பொடி சிந்தி சாலுதி கம்மா கம்மா கலாவதி நுவேகதே நுவேகதி கம்மா கம்மா கலாவதி நுவே குண்டே யதோ. அவர் எங்ககிட்ட பேசினாரு, எப்படி என்ன பண்ணிக்கலாமா என்னன்னு. அவர் அப்ரோச் பண்ண விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நல்ல டைப்பு, நல்லா போல்டாக பேசினாரு, எல்லாமே நல்லா பண்ணார். அவர் பேசின விதம், அவர் நடந்திருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, எங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தான் சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு, சாஃப்டாகவும் இருக்கார், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த காலத்தில் அப்படி கிடைக்கிறதே கஷ்டம், இது பையன்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அவர் தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஒரு நாளில் 2 நாளில் நல்லா யோசிச்சு அவளுக்கு கரெக்டாக மேட்ச் இவர் தான் சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் பேர் சபரி, ஆனால் வீட்டில் பாலாஜின்னு கூப்பிட்றோம். ரொம்ப சமத்து குழந்தை, நல்ல பையன். அதே மாதிரி மதி என் மருமக, ரொம்ப நல்ல பொண்ணு. கடவுள் அமைச்சு கொடுத்த வரோம் இது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக அமைஞ்சுது. நீங்கள் நல்லபடியாக இருந்து நடத்தி கொடுக்கணும். வணக்கம். செம்ம ஜாலி டைப்பு. என்ன மாதிரி ஆனிமே கேபாப் எல்லாம் கேட்குற ஆளு. அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். என்னோட லைக் பாய் வெர்ஷன் மாதிரி இருப்பேன், அவளோட கேர்ள் வெர்ஷன் மாதிரி நான் இருப்பேன். லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் எனக்கு ஒரு குட்டி என்னை சிட்டி ஆக்கிடுங்க போதும். ஹாப்பி மேரேஜ் சண்மதி சபரி. சண்மதி மேரேஜ் I wish the best of their lives, a new beginning. 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமா forever together-ஆ இருக்கும். I wish all the best of. இன்னைக்கு சபரி அண்ணாக்கும் சண்மதி அக்காக்கும் மேரேஜ். ஸோ அவங்க 2 பேருக்கும் நான் விஷ் பண்றேன். Happy married life and congratulations. Big hugs to you both.